அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நோய் அவர்களுக்கு அந்த நாக்கு வரை செல்லாமல் அந்த துஆவை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் நீக்கி வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பிறகு அவர்கள் மனைவி அவர்களை ஒரு இடத்துல அமர வச்சுட்டு ஒரு ஓநாயெல்லாம் வந்துடும் சொல்லிட்டு அவங்க பாதுகாத்துக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு அவங்கள அப்படி கடைசி வரைக்கும் அந்த மனைவி என்ன செய்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெண்மணிக்கே அழகானது. அவங்க என்ன செய்கிறாங்க, உணவுக்காக என்ன செய்கிறாங்க, வேறு இடத்துல போய் நம்ம யாரிடமாவது வேலை செய்யலாம் என்று அவங்க கணவர்கிட்ட சொல்லலை. அவங்க என்ன செய்கிறாங்க, உறங்கிய பிறகு இவங்க போகிறாங்க. போயிட்டு கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தவங்க, நீங்கள் எவ்வளோ இதாக இருந்தவங்க, உங்களுக்கு எப்படிம்மா நான் வேலை செய்ய முடியும், உங்களுக்கு எப்படிம்மா நான் வேலை கொடுக்க முடியும், அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அழகானவங்களாக இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூந்தல் ரொம்ப பெரிதாக அழகாகவும் இருக்குது. அப்போ அவங்க வேலை கெட்டு போன பெண்மணி இடத்துல அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இது மாதிரி கூந்தல் இல்லைம்மா, எனக்கு இது மாதிரி முடியை நீங்கள் என்ன செய்கிறீங்க, எனக்கு கொஞ்சமாவது முடியை கட் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு உணவு வேண்டியதை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த பெண்மணி இவங்க கணவரிடத்துலையும் கேட்கல, உரிமை கேட்கணும். எந்த ஒரு பொருளும் தன்னிடத்துல கணவரிடத்தில் ஒப்படைச்சாச்சுங்கும் போது நம்முடைய உரிமைகள் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம கணவரிடத்தில் என்ன செய்யணும், அனுமதி கேட்கணும். ஆனால் இவங்க கேட்கல. அந்த சமயத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு உணவுக்காக அவங்க அந்த முடியை கட் பண்ணி என்ன செஞ்சுறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அவங்களும் உணவு வாங்கிட்டு வராங்க. அப்போ கணவரிடத்தில் கொடுக்குறாங்க. அப்பையும் இந்த கணவர் சொல்கிறாங்க, எப்படி அவங்க எல்லா விதத்தையும் பார்த்தவங்க அவங்க சொல்கிறாங்க, கணவர் இது ஏது இந்த உணவு, எந்த இடத்துல வந்தது, இது எப்படி வந்தது, அப்படி தான் உண்மையான மூமின் நடந்துக்குவாங்க. அவங்க ஹலாலாக அப்பயே ஹலால் எது நன்மை எதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது நபிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ கேட்குறாங்க, இந்த உணவு எங்கேருந்து வந்ததுன்னு. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி பெண்மணி இந்த மாதிரி கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். அப்படியா, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி செய்திருப்பாய், உன்னை என்ன செய்கிற, உன்னைய சாட்டையால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 முறை சாட்டையால் என்ன செய்வேன், அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நபியுடைய வாக்காக இருக்குதா, அது உண்மையிலே நிகழ்த்தணுமா, இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு நீரருவியை ஏற்படுத்தி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு இடத்துல தண்ணீரை இது பண்ணி அந்த தண்ணீரை நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க என்ன செஞ்சீங்க, தடவிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மனைவியும் வெளியில் போயிட்டு இவங்க வரும்போது பார்க்குறாங்க, அவ்வளவு அழகானவங்களாக